கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் எதுன்னு தெரியுமா? இந்த பதிவை முழுசா பாருங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சக்கரை பொங்கலா, இல்ல லட்டா, கேசரியா, புளியோதரையா, பொங்கலா, இது மாதிரி எவ்வளவு வேணும்னாலும் நம்ம டிஷ்ஷை வந்து சொல்லலாம். ஆனா சுவாமிக்கு பிடிச்சது நம்மளுடைய ஹிருதயம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தெய்வத்துக்காக அர்ப்பணம் பண்றோமோ, நம்மளுடைய சரீர ரீதியாவும் சரி, நம்மளுடைய மனோ ரீதியாவும் சரி, அததான் தெய்வம் வந்து எடுத்துக்குமே ஏத்துக்குமே தவிர, இந்த மாதிரியான நைவேத்தியங்கள் வைக்கிறதுனால நமக்கு உடனே அத்தீதமான பலன்கள் தெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த சாஸ்திரமும் கிடையாது. பட் ஆனா இன்னொரு வழியில உண்டு. அதுக்குன்னு நைவேத்தியம் பண்ணாம நம்ம பாட்டுக்கு கண்ண மூடிட்டு தியானம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நான் போக சொல்லல. நம்மளால முடியும், நமக்கு சக்தி இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். எத் தேவதா தத்பாவான்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கு. உக்ர தேவதை இருக்கு, சாத்வீக தேவதை இருக்கு. அந்தந்த சுவாமிக்கு தகுந்த மாதிரியான நைவேத்தியங்கள் தனித்தனியாக இருக்கு. எல்லாமே வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவுமே இத கம்பேர் பண்ணும்போது பெருசு கிடையாதுங்க. நம்மளுடைய மனசு தாங்க இதுல வந்து முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையோட சுவாமிக்கு ஆராதனை பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன் வருமே தவிர, இந்த மனசுக்கு முன்னாடி இந்த நைவேத்தியம் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சக்தி இருக்கிறவா நிச்சயமா நைவேத்தியம் பண்ணதான் போறோம். நம்ம என்ன சுவாமி பட்னியா போட போறோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இதெல்லாம் இருந்தாதான் பண்ணணுமான்னு கேட்டெல்லாம் அதுவும் கிடையாது. எப்பவுமே மனசு சுத்தமா, யாருக்கும் வந்து கெட்டது நினைக்காம, நமக்கு என்னதான் மத்தவா கெட்டது நினைச்சாலும் அவளுடைய புத்தி நல்லதா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு புத்தியோட நமக்கு இருக்கும் பட்சத்துல நிச்சயமா சுவாமி அதுவே பெரிய அர்ப்பணமா எடுத்துப்பாரு, பெரிய பிரசாதமா வந்து எடுத்துப்பாரு. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அந்த நம்மளை படிச்ச தெய்வத்துக்கு தெரியுங்க. அதனால இது வேணும் அது வேணும் நம்ம எதுவுமே கேட்காம, உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நீ எனக்கு கொடு. பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய சக்தியும் எனக்கு கொடுன்றது மட்டும்தான் நம்ம சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரியான பதிவு தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரும். அதனால அவசியம் இந்த சேனலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுறோம். நமஸ்காரம்.